பார்ட் 2 வந்து பார்க்க போகிறேங்க. ஆல்ரெடி பார்ட் 1 வந்து பார்த்தாச்சு. அது இல்லாமல் அதுக்கான பிடிஎஃப்பும் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதாவது டெலகிராம் லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இதனுடைய பிடிஎஃப் எல்லாமே வந்து அதில் நான் அப்லோட் பண்ணிவிடுவேன். நீங்கள் அதை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து ஜெராக்ஸோ இல்லை பிடிஎஃபாவோ வச்சு நீங்கள் படிச்சுக்கலாம். இப்போ நம்ம பார்ட் 1ல் வந்து 30 இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்துருப்போம். இப்போ வந்து இதில் வந்து பார்ட் 2ல் 33 அதோட இந்த 6th சயின்ஸில் இருக்கிற உங்களுக்கு தெரியுமா டாபிக் எல்லாமே வந்து கவர் ஆகிடுது. அடுத்ததான் வந்து 6th சோசியல் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு செல்லின் அளவிற்கும் உயிரினத்தின் அளவிற்கும் யாதொரு தொடர்பும் இல்லை. அதாவது ஒரு செல் இருக்குன்னா அதனுடைய சைஸுக்கும் அந்த உயிரினம் இருக்குல்ல அதனுடைய சைஸுக்கும் எந்த தொடர்பும் இருக்காது. உதாரணமாக வந்து ஒரு யானையினுடைய செல் அப்புறம் சுண்டெலியின் செல்லை விட மிக பெரியதாக இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. அதாவது யானை வந்து பெருசாக இருக்கு, சுண்டெலி வந்து குட்டியாக இருக்குல்ல, அப்போ இந்த சுண்டெலியோடைய செல்லை விட யானையினோட செல் பெருசாக இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இப்போ சுண்டெலியினுடைய செல் வந்து பெருசாகவும் இருக்கலாம், யானையினுடைய செல் வந்து சின்னசாகவும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இதில் கொடுத்துருந்துருக்காங்க. அடுத்து இது எல்லாமே வந்து கூற்று சரியா இல்லை தவறா, காரணம் சரியா தவறா அந்த மாதிரி கொஷின்ஸ்ல வந்து கேட்குவாங்க. அப்படி இல்லைன்னா 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு இதுல எது சரி எது தவறு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இது எல்லாமே வந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு வந்து கண்டிப்பா யூஸ் ஆகும். இப்போ வர கொஷின்ஸ் எல்லாமே வந்து டைரக்டா கொஷின் கொடுத்துட்டு ஆன்சர் கொடுக்குற மாதிரி இருக்கிறதுல 4 கூற்று கொடுத்துட்டு இதுல எது சரி இதுல எது தப்பு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா இதுல வந்து சரியானதை தேர்ந்தெடுக்க, இல்லைன்னா எது தவறு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ அதனால ஒவ்வொரு பாயிண்ட்டுமே நமக்கு ரொம்ப முக்கியமானதாக தான் இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் இந்த உங்களுக்கு தெரியுமாலே நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு, இதை கவர் பண்ணுங்க. கார்பன் டை ஆக்சைடு -57 டிகிரிக்கு குளிர்விக்கும் பொழுது அது திரவ நிலையை அடையாமல் நேரடியாக திடநிலைக்கு மாறுகிறது. இதனை உலர் பனிக்கட்டின்னு சொல்றாங்க. இந்த உலர் பனிக்கட்டி அப்படின்னா ஒரு பொருளை வந்து ஏற்றுமதி செய்யும் போதோ இறக்குமதி செய்யும் போதோ அதில் வச்சுதான் ஒரு பொருளை பதப்படுத்தி தான் கொண்டு வருவாங்க. அதுக்கு தான் இந்த உலர் பனிக்கட்டி வந்து யூஸ் ஆகுது. இந்த உலர் பனிக்கட்டி எப்படி உருவாகுது அப்படின்னா இந்த கார்பன் டை ஆக்சைடு இருக்குல்ல CO2 அது வந்து -57 டிகிரி செல்சியஸ்க்கு வந்து குளிர்விக்கும் போது அது வந்து திரவ நிலையை அறையாம டைரக்டா பனிக்கட்டி மாதிரி திடநிலைக்கு மாறுது. ஓகேங்களா? இப்போ இந்த உலர் பனிக்கட்டியில் எதெல்லாம் வைப்பாங்கன்னா இந்த இறைச்சி மீன் இது எல்லாமே வந்து கெட்டு போகாம இருக்கிறதுக்கு பதப்படுத்தி இருக்கிறதுக்காக இந்த உலர் பனிக்கட்டி வந்து யூஸ் பண்ணுவாங்க. அடுத்ததா ஒரு குறிப்பிட்ட இடத்தில் காற்று வீசும் திசையை கண்டறிய காற்று திசை காட்டி பயன்படுகிறது. எந்த பக்கம் காற்று வீசுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு எது யூஸ் ஆகுதுன்னா காற்று திசை காட்டி வந்து யூஸ் ஆகுது. அடுத்ததா ஒரு பதங்கமாதல் அப்படின்னா என்னன்னா ஒரு திடப்பொருளை வந்து ஒரு நல்ல ஒரு கெட்டியான பொருளை வந்து வெப்பப்படுத்தும் போது அது திரவமாகாமல் வாயு நிலைக்கு மாறுறதுதான் பதங்கமாதல்னு சொல்லுவாங்க. உதாரணம் கற்பூரம், நம்ம கற்பூரத்தை பற்ற வைக்கும் போது டைரக்டா வந்து அது வந்து லிக்விடா மாறாம வாயு நிலைக்கு, அதாவது காத்து மாதிரி புகை மாதிரி வருது இல்லையா, அதுதான் பதங்கமாதல்னு சொல்றாங்க. அடுத்தது ஈல் எனும் ஒரு வகை மீன் மின்சாரத்தை உருவாக்கும் திறன் கொண்டது. அதாவது ஈல் அப்படின்ற ஒரு வகையான மீன் இருக்கு, அதுல வந்து மின்சாரத்தை வந்து உருவாக்கும். இந்த வகையான மீன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மின்சாரத்தை பயன்படுத்தி அதாவது இந்த மீனை விட பெரிய எதிரிகளா இருக்கும்ல அந்த விலங்குகளிடமிருந்து தங்களை வந்து பாதுகாத்துக்கொள்ளவும், அப்புறம் இந்த மின்சாரத்தை பயன்படுத்தி உணவை பிடிக்கவும் இது வந்து யூஸ் பண்ணிக்குது. இந்த மின்சாரத்தை வந்து யூஸ் பண்ணிக்குது. தாமஸ் ஆல்வா எடிசன் இவர் தான் வந்து பல்ப் வந்து கண்டுபிடிச்சிருந்திருப்பாரு. இவருடைய காலம் என்னன்னா பிப்ரவரி 11 1847 டு அக்டோபர் 18 1931 வரைக்கும் இருந்திருக்காரு இவருடைய காலகட்டம். இவர் வந்து ஒரு அமெரிக்க கண்டுபிடிப்பாளர். இவர் வந்து 1000க்கும் மேற்பட்ட உபயோகமான பொருட்களை வந்து கண்டுபிடிச்சிருந்திருக்காரு. இதுல ரொம்ப முக்கியமானதுதான் வந்து இந்த மின் விளக்கு. அடுத்ததா அம்மீட்டர் என்பது ஒரு மின்சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் அளவை அளவிடும் கருவியாகும். இக்கருவியானது சுற்றில் தொடர் இணைப்பில் இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அம்மீட்டர் அப்படின்றது இந்த மின்சுற்று வந்து பாயும் அந்த மின்னோட்டம் எவ்வளவு இருக்கு அப்படின்றத அளவிடும் கருவிதான் இந்த அம்மீட்டர். இது வந்து தொடர் இணைப்பில் வந்து இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் சமையலறை மற்றும் ஆய்வகங்களில் பயன்படுத்தப்படும் கண்ணாடி பொருட்கள் போரோசிலிகேட் கண்ணாடியால், அதாவது பைரக்ஸ் கண்ணாடி உருவாக்கப்படுகிறது. இந்த கண்ணாடி பொருட்களை வெப்பப்படுத்தும் பொழுது மிக மிக குறைவாகவே விரிவடைகின்றன. எனவே இவற்றில் விரிசல் ஏற்படுவதில்லை. இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா
இந்த சமையல் செய்யும்போது இந்த சமையல் அறையிலையோ இல்லை ஆய்வகங்களையோ வந்து கண்ணாடி பொருட்களை பயன்படுத்துகிறாங்க. அது வந்து எந்த மாதிரி கண்ணாடியால்னா போரோசிலிகேட் கண்ணாடியில தான் வந்து உருவாக்கப்படுறாங்க. அதாவது பைரக்ஸ் கண்ணாடின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஏன் இதை வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னா, இது வந்து இப்போ சமையல் அறையில் இருக்கும்போதோ இல்லை ஆய்வகங்கள் இருக்கும்போதோ வந்து ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ வந்து அந்த கண்ணாடி பொருட்கள்லாம் வந்து அதிகமாக விரிவடையாமல் குறைவாக தான் விரிவடையும். அதனால தான் இந்த மாதிரி இந்த போரக்ஸ் கண்ணாடியை யூஸ் பண்ணுறாங்க. ஆப்பிரிக்காவில் உள்ள லிபியாவில் 1922ஆம் வருடத்தில் ஒரு நாள் காற்றின் வெப்பநிலை வந்து 59 டிகிரி செல்சியஸ் என கணிக்கப்பட்டிருக்கிறது. எப்போனா 1922 ஒரு நாள் எங்கன்னா ஆப்பிரிக்காவில் லிபியா அப்படின்ற இடத்துல 59 டிகிரி செல்சியஸ் வந்து ஹீட் இருக்கு அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்டார்டிக் கண்டத்தின் வெப்பநிலையில் உலகிலேயே மிக குறைந்த வெப்பநிலையாக அளவிடப்படுகிறது. இது வந்து ஹீட் 59 டிகிரி செல்சியஸ்னு ஆப்பிரிக்காவில் கண்டுபிடிச்சாங்க. இந்த அண்டார்டிகாவில் தான் வந்து அதிக வெப்பநிலை, அதாவது உலகிலே வந்து மிக குறைந்த வெப்பநிலை வந்து அண்டார்டிகா. ஏன்னா இங்கே வந்து பனிக்கட்டிகள்லாம் நிறைய ஜாஸ்தியாக இருக்கும். -89 டிகிரி செல்சியஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா. இப்போ வெப்பநிலை நீரின் உறைநிலைக்கு குறைவாக இருக்கும் பொழுது எதிர்குறி, அதாவது மைனஸ். இந்த வெப்பநிலை வந்து நீரினுடைய உறைநிலைக்கு ஆப்போசிட்டாக இருக்கும்போது மைனஸ் யூஸ் பண்ணுவாங்க. நீரினுடைய உறைநிலை என்ன அப்படின்னா 0 டிகிரி செல்சியஸ். இது 0 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் பனிக்கட்டியாக, இந்த நீர் வந்து 0 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் பனிக்கட்டியாக மாறுகிறது என்றால் அப்போ -89 டிகிரி செல்சியஸ் என்பது எந்த அளவுக்கு குளிராக இருக்கும். இப்போ 0 டிகிரி செல்சியஸ்லேயே நீர் வந்து பனிக்கட்டியாக மாறிடும். அப்போது -89 டிகிரி செல்சியஸில் அந்த பனிக்கட்டி வந்து எந்த அளவுக்கு குளிராக இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து இந்த அண்டார்டிகாவில் இருக்குது அப்படின்றாங்க. நமது உடலின் சராசரி வெப்பநிலை வந்து 37 டிகிரி செல்சியஸ். காற்றினுடைய வெப்பநிலை 15 டிகிரி செல்சியஸ்லேருந்து 20 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு இருக்கும். காற்று வந்து 15 டிகிரி செல்சியஸ் டு 20 டிகிரி செல்சியஸ் இருக்கும்போது நம்மளுடைய உடம்பு வந்து ஓரளவுக்கு அந்த உடல் வந்து குளிர்ச்சியாக இருக்குது அப்படின்றத உணருது. அடுத்து, வைரஸினால் ஏற்படும் நோய்களை நமது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி செயல்பட்டு அளிப்பதற்கு முன் அந்நோயின் அறிகுறிகளை வைத்து குணப்படுத்த முடியும். நுண்ணுயிரி கொல்லிகளால் வைரஸின் தாக்கத்தை அழிக்க முடியாது. அதாவது வைரஸ் ஏற்படுது அப்படின்னா நம்ம உடம்புல, அது வந்து நம்ம உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குன்னா அது லேட்டாக தான் அதை வந்து அழிக்கிறதுக்கு ஸ்டெப் எடுக்கும். அதுக்கு முன்னாடியே அந்த அறிகுறிகள்லாம் வச்சு நம்மளாலே குணப்படுத்த முடியும்னு சொல்கிறாங்க. நுண்ணுயிரி கொல்லிகளால் வந்து வைரஸினுடைய தாக்கத்தை அழிக்க முடியாது. அடுத்தது, நோய் என்பது உடலில் நோயூக்கிகளின் செயல்பாட்டால் ஏற்படும் அடையாளங்கள் மற்றும் அறிகுறிகளின் வெளிப்பாட்டில் ஏற்படும் ஒரு தொகுப்பு தான் நோய் அப்படின்னா நம்ம உடம்புல வந்து ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் அறிகுறி வந்துச்சுன்னா அதுதான் நோய்னு சொல்லுவாங்க. முரண்பாடு அல்லது கோளாறு உடல் அப்படின்னா செயல்பாடுகளில் ஏற்படும் ஒழுங்கற்ற தன்மை. அடுத்ததான், சமீபத்தில் இந்தியாவில் நடத்தப்பட்ட ஆய்வின்படி 14.4 மில்லியன் குழந்தைகள் உடல் பருமனாக இருக்கிறாங்க. இப்போ மோஸ்ட்லி வந்து இந்தியாவில் நிறைய சின்ன வயசுலேயே குழந்தைங்களாம் வந்து நல்ல உடல் பருமனாக இருக்கிறாங்க. இது வந்து இந்தியாவுக்கு, அதாவது இந்தியா வந்து சீனாவிற்கு அடுத்து உலக அளவில் 2ஆம் இடத்துல வந்து இருக்குது. குழந்தைங்க வந்து உடல் வந்து பருமனாக இருக்குது. அதுக்கு எல்லாமே வந்து இந்த ஃபுட்டு தான் வந்து காரணமாக இருக்கும். அடுத்தது, சூரிய திரைப்பூச்சி சன்ஸ்கிரீன் லோஷன் தோலின் வைட்டமின் டி உற்பத்தியை 95% குறைக்கிறதாம். இந்த சூரிய திரைப்பூச்சி வந்து வைட்டமின் டி உற்பத்தியை 95% குறைக்கிறது. இந்த வைட்டமின் டி இதனால தான் வந்து வைட்டமின் டி குறைபாட்டு நோய் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெல்லிக்கனிகளில் ஆரஞ்சு பழங்களை விட 20 மடங்கு அதிக வைட்டமின் சி காணப்படுது. அதாவது விட்டமின் சி ஆரஞ்சு பழத்தில் இருக்குது. ஆனால் இந்த ஆரஞ்சு பழத்தில் இருக்க விட்டமின் சியை விட 20 மடங்கு வந்து நெல்லிக்காயில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது, முருங்கைக்கரை. இந்த முருங்கை இலையில் வந்து விட்டமின் ஏ, விட்டமின் சி, பொட்டாசியம், கால்சியம், இரும்புச்சத்து, புரதம், இந்த மாதிரி நிறைய விட்டமின்ஸ் வந்து இருக்குது. அது இல்லாமல் இது ஆக்சிஜன் ஏற்ற தடுப்பானாகவும் உள்ளது. உலக அளவில் வந்து 80% முருங்கை இலை உற்பத்தி வந்து இந்தியாவில் தான் வந்து இருக்குது. இந்தியா தான் சீனா, அமெரிக்கா, ஜெர்மனி, கனடா, தென்கொரியா, அப்புறம் ஐரோப்பிய நாடுகள், இந்த மாதிரி நாடுகளுக்கு வந்து பெரும்பாலும் இறக்குமதி செய்கிறது எது அப்படின்னா நம்ம இந்தியா தான். அடுத்தது, அதிகமாக புரதம் உள்ள உணவு புரோட்டீன்ஸ் எந்த உணவுல இருக்கு அப்படின்னா சோயாபீன்ஸ்ல வந்து இருக்கு. எப்பொழுதும் கங்காரு, அடுத்தது எலி, இது ரெண்டுமே வந்து நீர் வந்து அருந்தது இல்லையா. ஏன் அப்படின்னா அது உண்ணும் உணவில் இருந்து உடலுக்கு தேவையான நீரை வந்து உருவாக்கி கொள்கிறது. நமது மாநில விலங்கான நீலகிரி வரையாடு மலைகளின் மீது உள்ள பாறைகளின் இடுக்குகளில் மிக எளிதாக நுழைந்து உடல் சமநிலையுடன் ஏறி தாவர வகைகளை உண்ணும் திறன் பெற்றதா. அதாவது 2 பாறைகளுக்கும் நடுவுல இருந்தாலையும் அந்த இடுக்குல கூட போய் உள்ள நுழைஞ்சி அந்த தாவர வகைகள்லாம் உண்ணும் திறன் பெற்றதா வந்து இந்த நீலகிரியில இருக்கிற வரையாடு.
அடுத்தது, ஒரு விலங்கு பருவ மாறுபாட்டின் காரணமாக ஒரு இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு செல்வது வலசை போதல். இப்போ நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து இந்த பறவைகளை வந்து சொல்லுவோம், ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போச்சு அப்படின்னா பறவைகள் வந்து அது வந்து வலசை போதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் விலங்குகளுக்கும் வேடந்தாங்கல், கோடியக்கரை மற்றும் பூந்தன்குளம் இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் காணப்படும் பறவைகள் சரணாலயம் அப்படின்னு சொல்றாங்க. பல பறவைகள் வெளிநாடுகளான சைபீரியா மற்றும் ரஷ்யாவிலிருந்து அதாவது சைபீரியா ரஷ்யால இருந்தெல்லாம் வந்து வேடந்தாங்கலுக்கு வருது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் கோடை மற்றும் வறட்சி அதிகமுள்ள அதாவது எதுக்காக இந்த பறவைகள்லாம் வலசை போகுதுன்னா, இங்கே இந்தியாவில் ஹீட்டாக இருக்கும்போது வெளிநாட்டுக்கு வந்து போவோங்க, அங்கே இருக்கும்போது அங்கே ஹீட்டாக அவங்களுக்கு அந்த பறவைகளுக்கு ஏற்ற காலநிலை இல்லை அப்படின்னா இந்த பக்கம் வருங்க, நம்ம இந்தியா சைடு வருங்க. இதைத்தான் வலசை போதல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, செய்தி துளிகள். சில விலங்குகள் அதிகப்படியான குளிரை தவிர்க்க அனைத்து செயல்பாடுகளையும் நிறுத்திவிட்டு உறக்கத்தில் ஈடுபடுகின்றன. இந்நிலைக்கு குளிர்கால உறக்கம் என்று பெயர். எடுத்துக்காட்டு ஆமை. ஆமை வந்து குளிர்காலத்துல வந்து அதனுடைய வேலைகள்லாம் விட்டுட்டு அதை நல்லா தூங்கிடுமா. அதனுடைய மேல இருக்குல்ல அந்த ஓடு, அந்த ஓட்டுக்குள்ளேயே தன்னுடைய உடம்ப வந்து குறுக்கி அப்படியே வந்து தூங்கிடுமா. அதுதான் வந்து அந்த குளிரை வந்து தவிர்க்கிறதுக்காக அந்த உறக்கத்தில் வந்து ஈடுபடும். இதே மாதிரி வெயில் காலத்துல என்ன பண்ணோம்னா, நத்தை வந்து இந்த வெப்பத்தை வந்து அந்த அதிகப்படியான வெப்பத்தை வந்து தவிர்க்கிறதுக்காக இந்த அதனுடைய செயல்பாடுகளை நிறுத்திவிட்டு உறக்கத்தில் ஈடுபட்டோம். இப்ப குளிர்காலம்னா ஆமை, இதே வந்து வெயில் காலம்னா நத்தை. அடுத்தது, சிங்கப்பூரில் உள்ள ஜீராங் பறவைகள் பூங்காவில் பெண்குயின் பறவைகள் பனிக்கட்டிகள் நிரம்பிய ஒரு பெரிய கண்ணாடி கூண்டுகளில் 0 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அல்லது அதற்கும் குறைவான வெப்பநிலையில் பராமரிக்கப்படுகிறது. இந்த பெண்குவின்லாம் வந்து குளிர் இதுல தான் வந்து இருக்கும். அதனால சிங்கப்பூர்ல ஜீராங் பறவைகள் பூங்கால இந்த பெண்குயின் வந்து அந்த 0 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அல்லது அதற்கும் குறைவான வெப்பநிலையில வந்து ஒரு பெரிய கண்ணாடி கூண்டுல வச்சு பாதுகாத்துட்டு வராங்க. அடுத்து, வளரும் பருவநிலையில் அதிவேகமாக வளரக்கூடிய தாவரம் எதுனா மூங்கில் தான் வேகமா வளரக்கூடிய தாவரம். அடுத்து, மணல் குன்றுகளால் ஆன மிகப்பெரிய இந்திய பாலைவனமானது எது அப்படின்னா தார் பாலைவனம் தான். இது இந்திய துணைக்கண்டத்தில் தான் இருக்கு. எங்கன்னா ராஜஸ்தான் மாநிலத்திலும் வடமேற்கு இந்தியாவிலும் பஞ்சாபிலும் சிந்து மாகாணத்திலும் மற்றும் கிழக்கு பாகிஸ்தானிலும் விரிந்துள்ளது. இவ்வளோ இடத்தையும் ஆக்கிரமிச்சிருக்கிறது தான் இந்த தார் பாலைவனம். அடுத்தது, அக்டோபர் மாதத்தினுடைய முதல் வாரம், அதாவது முதல் திங்கட்கிழமை எதை சொல்லுவாங்கன்னா உலக வாலிட நாளாக அனுசரிக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் மந்தோடைய ஃபர்ஸ்ட் திங்கட்கிழமை வந்து உலக வாலிட நாளாக அனுசரிக்கப்படுகிறது. அடுத்தது, 470 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவான நிலவாழ் தாவரங்களை என்னன்னு சொல்லுவாங்கன்னா மாஸ்கல் மற்றும் லிவர் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததா, தென் அமெரிக்காவில் உள்ள அமேசான் மலைக்காடுகள் வந்து உலகிற்கான ஆக்சிஜன் தேவையில் பாதியை வந்து கொடுக்குது. இப்ப நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜன் வந்து பாதியை வந்து அமேசான் மலைக்காடுகள் தான் கொடுக்குது. உலகில் மிக நீளமான நதி எதுனா நைல் நதி. எவ்வளோனா உலகத்திலே, இது வந்து உலகில், இது இந்தியாவிலன்னு பார்க்கும்போது கங்கை நதி. இது உலகத்துலன்னு பார்க்கும்போது இந்த நைல் நதி எவ்வளோ கிலோமீட்டர்னா 6650 கிலோமீட்டர். இதே வந்து கங்கை நதி வந்து 25 அதாவது 2525 கிலோமீட்டர் நீளமுள்ளது. இந்தியாவில் மிக நீளமான நதினா கங்கை. இதே உலகத்துலன்னு பார்க்கும்போது நைல் நதி. அடுத்தது, பூவினுடைய அடிப்படையில் தாவரங்களை வந்து எதனுடைய அடிப்படையில்னா பூவினுடைய அடிப்படையில் தாவரங்களை பூக்கும் தாவரம் பூவா தாவரம்னு சொல்லுவாங்க. இதே விதையினுடைய அடிப்படையில் வந்து தாவரங்களை வந்து ஆஞ்சியோஸ்பம் ஜிம்னோஸ்பம் சொல்லிட்டு ரெண்டா பிரிப்பாங்க. இந்த பூக்கும் தாவரம்னா சூரியகாந்தி சொல்லுவாங்க. இதே பூவா தாவரம்னா ரிக்ஸியாவை சொல்லுவாங்க. இதே இந்த விதை தாவரங்கள்ல ஆஞ்சியோஸ்பம் அப்படின்னா மூடிய விதை தாவரங்கள், இது ஜிம்னோஸ்பம்னா திறந்த விதை தாவரங்கள். மூடிய விதை தாவரத்துக்கு மாங்காயை வந்து சொல்லுவாங்க. இதே வந்து திறந்த விதை தாவரம்னா சைக்கஸ்னு சொல்லுவாங்க. நீரில் வாழும் விக்டோரியா அமேசோனிக்கா என்ற தாவரத்தின் இலைகள் 3 மீட்டர் விட்டம் வரையில் வளருமா. இதுதான் அந்த தாவரம். அதனுடைய இலை எவ்வளவு பெருசு இருக்குன்னா 3 மீட்டர். எவ்வளோனா 3 மீட்டர் விட்டமே வந்து 3 மீட்டர் விட்டம் வரையில் வளரும். இதன் மூலமா இந்த இலை இருக்கு இல்லையா, இதுல ஒரு 45 கிலோ வரைக்கும் இருக்கிற பொருளையோ இல்லை ஒரு மனுஷங்களையோ வந்து நிறுத்தி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை வந்து தாங்குற தன்மை கொண்டது தான் அந்த இலை. எந்த இலைனா விக்டோரியா அமேசோனிக்கா அப்படின்ற தாவரத்தினுடைய இலை வந்து 3 மீட்டர் விட்டம் வரையில் வளரும். இது வந்து நன்கு வளர்ச்சி அடைந்த இலையின் மேற்பரப்பு வந்து 45 கிலோகிராம்
எடையோ அல்லது அதுக்கு இணையான ஒருவரையோ தாங்கும் தன்மையுடையதுதான் இந்த இலைகள். பெரும்பாலான இல்லங்களில் நீரில் உள்ள மாசுக்களை நீக்குவதற்காகவும் நீரில் உள்ள நுண்கிருமிகளை புற ஊதா கதிர்களை கொண்டு அழிப்பதற்காகவும் வணிக ரீதியாக நீர் வடிகட்டிகள் பயன்படுத்தப்பட்டன. அதாவது RO சிஸ்டம் எல்லார் வீட்லயுமே இருக்கும். இதுல என்ன முறை பயன்படுதுன்னா எதிர் சவ்வூடு பரவல் முறையை தான் பயன்படுது. இது எதுக்காகனா நுண்கிருமிகளை நீக்கிறதுக்கு புற ஊதா கதிர்களை கொண்டு அழிப்பதற்கும் அப்புறம் தண்ணியில் இருக்க மாசுக்களை நீக்குவதற்கும் இது இந்த RO சிஸ்டம் யூஸ் ஆகுது. அது துணி துவைக்கும் இயந்திரத்துல எந்த முறை யூஸ் ஆகுதுன்னா மைய விலக்கல் முறை யூஸ் ஆகுது. அதாவது இந்த ஈர உடைகளில் இருந்து நீரினை அந்த புளியுது இல்லையா, அந்த முறை என்ன பேர்னா மைய விலக்கல் முறைன்னு சொல்றாங்க. அடுத்து தங்கத்தின் தூய்மையை கேரட் அப்படின்னு அழகால சொல்றாங்க. இது நல்லாவே தெரியும். இந்த 24 கேரட் தங்கம் என்பது தூய நிலையில உள்ள தங்கமாக கருதப்படுறாங்க. அடுத்தது நமக்கு எல்லாருக்குமே திண்ம திரவ வாயு நிலைகளை தான் தெரியும். எதுவா இருந்தாலும் திண்ம நிலையில இருக்கு, திரவ நிலையில இருக்கு, வாயு நிலையில தான் இருக்குன்னு. ஆனா மேலும் 2 நிலை இருக்கு. என்ன அப்படின்னா பிளாஸ்மா அப்புறம் போஸ்-ஐன்ஸ்டீன் சுருக்கம். இந்த 2 நிலையும் இருக்கு. இந்த பிளாஸ்மா நிலை அப்படின்றது பூமியில் உள்ள பருப்பொருள்களின் பொதுவான நிலை அல்ல. அதாவது பூமியில இருக்க அந்த பருப்பொருளுடைய பொதுவான நிலை அல்ல இதுனா இந்த பிளாஸ்மா. ஆனா அது அண்டத்தின் கூடுதலாக காணப்படும் ஒரு பொதுவான நிலைன்னு சொல்றாங்க. எடுத்துக்காட்டா என்ன சொல்லுவாங்கன்னா சூரியனும் நட்சத்திர மண்டலமும் ஒரு சேர்ந்த கலப்பு பிளாஸ்மா நிலை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது போஸ்-ஐன்ஸ்டீன் சுருக்கம் என்பது மிக குறைவான தட்பவெப்ப நிலையில் காணப்படும் வாயு நிலை. இது வாயு நிலை போன்ற பருப்பொருள்களின் நிலை. வாயு நிலை மாதிரியே இருக்கும், பருப்பொருள்களின் நிலைன்னு சொல்றாங்க. 1927 கணிக்கப்பட்டு 1995 உறுதி செஞ்சிருக்காங்க. இவ்வகை கடுங்குளிர் முறையில் எந்திரங்களில் பயன்படுகிறது. சீரான இயக்கம்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க. குறிப்பிட்ட கால இடைவெளியில் சீரான வேகத்தில் இயங்கும் பொருளின் இயக்கத்திலே நாம் சீரான ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள சீரா அது ஒரு பொருள் இயங்குச்சு அப்படின்னா அது பேர் சீரான இயக்கம். இதே மாறுபட்ட வேகங்களில் இயங்கும் பொருளின் இயக்கத்தினை சீரற்ற இயக்கம்னு சொல்றாங்க. அடுத்ததா தரையில் வாழும் விலங்குகளில் சிறுத்தையானது சராசரியாக 112 km/மணி என்ற வேகத்தில் ஓடும் மிக வேகமான விலங்காகும். ஒரு மணி நேரத்துக்கு 112 கிலோமீட்டர் ஓடுமா. எதுனா சிறுத்தை. அடுத்து திறந்த மூல மென்பொருள் தயாரித்தலையும் பயன்படுத்துதலையும் ஊக்குவிக்கும் நிறுவனம் எதுனா ஓப்பன் சோர்ஸ் இனிஷியேட்டிவ். இந்த நிறுவனம் தான் இந்த திறந்த மூலம் மென்பொருளை தயாரிக்கவும் பயன்படுத்தவும் ஊக்குவிக்குது. இதோட 6th சயின்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. உங்களுக்கு தெரியுமா டாபிக் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்தது 6th சோசியல் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சாமு TNPSCக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. அது இல்லாமல் கீழே டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஆட் ஆகிக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற இந்த PDF எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஆகும்.